சார் நூர் அப்படின்ற ஒரு பேஷண்ட் கேட்டிருக்கார் சார். சார் எனக்கு கிட்னி ஸ்டோன் இருந்தது. ஸ்டோன் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆணுறுப்பு வழியா எடுத்தாங்க. இப்போ ஆணுறுப்பு சின்னதாவும், விருப்பத்தன்மை இல்லாத மாரியும் இருக்கு. என்ன பண்றதுன்னு கேட்குறாரு சார். பொதுவாக ஆணுறுப்பை சுற்றிலும் அறுவை சிகிச்சைகள் இல்லை ஏதாவது ஈவன் அப்பண்டிசைட்டிஸு விரையில் ஆப்ரேஷன் ஆணுறுப்பு வழியாக டியூப் போகிறது எந்த மாதிரி பண்ணாலும் சில நேரங்களில் ஆணுறுப்பு விரைப்புத்தன்மை குறைபாடு வர்ற மாதிரி ஒரு இருக்கும். இதெல்லாம் ஏற்கனவே பல்வேறு ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் தான். இதை சரி செய்து கொள்ளலாம். சரி செய்வதும் இயல்பு, விரைவாக பண்ண முடியும். இதற்கான சில டெஸ்ட்டுகள் இருக்குது. எடுத்துட்டு அதை நல்ல மருந்துகள் மூலமாக இயல்பான நிலைக்கு கொண்டு வந்தாலும் சீக்கிரம் கொண்டு வந்துடுங்க. ஏன் அப்படின்னா நீண்ட நாள் நீங்கள் இந்த மாதிரி இந்த உணர்வோட கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் இது சரி பண்ணுறது கடினமாயிடும். ஆணுறுப்பை சுற்றி இல்லை விரையில் அடி வயிற்றில் எங்கே அறுவை சிகிச்சை செய்தாலும் விரைப்புத்தன்மை குறைவது, பல்வேறு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதெல்லாம் இயல்பானது. இவை முற்றிலும் சரி செய்ய முடியும். உடனடியாக சரி பண்ணிக்கங்க. சார் ஸ்ரீ அப்படின்ற ஒரு மேடம் கேட்டிருக்காங்க. சார் பீரியட்ஸ்க்கு வர்றதுக்கு 3 நாள் முன்னாடி உடலுறவில் இருந்தால் குழந்தை வந்து தங்குமான்னு கேட்குறாங்க. பொதுவாக பெண்களுக்கு, அதுவும் இளம் பெண்களுக்கு 3 கருமுட்டைகள் 1, 2, 3 கருமுட்டைகள் வரைக்கும் வெளியாகலாம் ஒரு மாதத்தில். எப்போவுமே முதல் கருமுட்டையை மட்டும்தான் எல்லாரும் கவனிப்பாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க. அது வெடித்த உடனே ஸ்கேனிங்கை கூட நிறுத்திடுவாங்க. 2வது கருமுட்டை ஒரு 19ஆம் தேதி 20ஆம் தேதி, 3வது கருமுட்டை 24, 25 வரலாம். அப்போது நீங்கள் வந்து அடுத்த மாத விளக்கு வர்ற வரைக்கும் தொடர்ந்து செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் குழந்தை வேணும்னு விரும்புனீங்கன்னா ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கோங்க. டெய்லி செக்ஸ் பண்ணுறது இன்னும் நல்லது. 4 முறை செக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு, வாரத்துக்கு 4 முறை எல்லா வாரமும் வச்சுக்கிட்டிங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு 83%. 3 முறைன்னா ஒரு 60% வச்சுக்கோங்க. 2 முறை அப்ராக்சிமேட்டாக 40, ஒரு முறைன்னா 17%. அதெல்லாம் அதை விட குறைஞ்சிடும். அதனால் நீங்கள் குழந்தை வேணும்னா ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கோங்க. வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஒரு முறையான கருத்தடை முறைகளை பயன்படுத்தணும். காண்டம் அல்லது வாய்வழி மாத்திரைகளை. சார் செல்வராஜ் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கார். சார் டாக்டர் எனக்கு வயசு 30 ஆகுது. தாடி மீசை இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் டெஸ்ட் பண்ணதில் ஹார்மோன் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ என்னோட கொஷன் வந்து இப்போ குழந்தை பிறக்கிறதுல ஏதாவது பிரச்சனை ஆகுமான்னு கேட்குறாரு. கொஞ்சம் தொடர்பு இருக்குது ரெண்டுக்குமே. முதல்ல உங்களை வந்து பரிசோதனை பண்ணணும். உங்கள் விந்து பைகளோட அளவை வந்து பரிசோதனை பண்ணணும். ஹார்மோன் கம்மியாக இருக்கிறது, விந்து பைகள் சின்னதாக இருந்தால் ஹார்மோன் குறைபாடு இருக்கும். ஹார்மோன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த விந்து பைகளோட சைஸ் வந்து இயல்பாக 15லேருந்து 25 இருக்கணும். பிறக்கும்போது இந்த 1-2 சைஸில் தான் இருக்கும் விரப்பை. குழந்தைக்கு வயிற்றுலேருந்து இறங்கி விந்து பைகளில் இவ்வளோ தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் வயது ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வாலிப பருவத்தில் வந்து 15லேருந்து 25 சைஸ் வந்துடணும். சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்தால் ஹார்மோன் உற்பத்தி கம்மியாக இருக்கும், விந்து உற்பத்தி இல்லாமல் இருக்கலாம், இல்லை மிக குறைவாக இருக்கலாம். அல்லது ஒரு பக்கம் ஹார்மோன் கொஞ்சம் குறைவாகவும் விந்து ஓரளவுக்கு ஒரு இயல்பான குறைந்த அளவு நார்மலாகவோ இல்லை கொஞ்சம் நார்மலை விட குறைவாகவோ இருக்கலாம். இது உங்களை செக் பண்ணும்போது தான் தெரியும். செக் பண்ணும்போது தான் FSH என்ற ஹார்மோன் எப்படி இருக்குது, LH என்ற ஹார்மோன் எப்படி இருக்குது, டெஸ்டோஸ்டிரான் எவ்வளோ இருக்குது, விந்து பையோட அளவு எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் பரிசோதிக்கும் போது தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு விந்து டெஸ்ட்டும் சேர்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்தீங்கன்னா எடுத்து உங்களுக்கு என்ன நிலைமைன்றது தெளிவாக சொல்லிட முடியும்.